லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காங்கிரஸ் மூத்த தலைவரான சித்தராமையா 2023ஆம் ஆண்டு முதல் கர்நாடக முதல்வராக பதவி வகித்து வந்தார். அவருக்கும் சிவகுமாருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகினார். இந்த நிலையில் அடுத்த தேர்தல் அரசியலில் இருந்தும் விலகப் போவதாக அறிவித்துள்ளார். இன்றைய அரசியல் களம் சீர்கிட்டுவிட்டது. தேர்தலில் போட்டியிட்டால் மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழல் உருவாகியிருக்கிறது. 2028இல் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை. இருப்பினும் அரசியலில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு மக்கள் குரலாக தொடர்ந்து ஒலிப்பேன். வருணா தொகுதி மக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுமாறு என்னை கேட்கின்றனர். ஆனால் இனி வரும் காலங்களில் எந்த தேர்தலிலும் போட்டியிடக்கூடாது என நான் முடிவு செய்துள்ளேன். கடந்த காலங்களில் நான் தேர்தலில் போட்டியிட்ட போது தொகுதி மக்களே எங்களுக்கு தேவையான நிதியை வழங்கினர், எங்கள் வெற்றியை உறுதி செய்தனர். ஆனால் இன்று அத்தகைய சூழல் இல்லை. எனக்கு இப்போது 79 வயதாகிறது. எங்கள் அரசாங்கத்தின் பதவிக்காலம் இன்னும் 1.5 ஆண்டுகள் உள்ளன. அதற்குள் எனக்கு 81 அல்லது 82 வயதாகிவிடும். எனது உடல்நிலை முன்பு இருந்ததைப் போல வலுவாக இல்லை. முன்பிருந்த அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து பணியாற்றுவது இனி சாத்தியமில்லை. 2028ஆம் ஆண்டு வாக்கில் எனக்கு 82 வயதாகி இருக்கும். அது எனது அரசியல் வாழ்க்கையின் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் ஆண்டாக அமையும். 1978இல் தாலுகா வாரிய உறுப்பினராக எனது அரசியல் பயணத்தை தொடங்கினேன். பல தோல்விகளையும் வெற்றிகளையும் நான் கண்டுள்ளேன். ஆனால் நான் நம்பிய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படவில்லை. எனது மனசாட்சிக்கு துரோகம் இழைக்காமல் இருந்ததில் நான் மன நிறைவு கொள்கிறேன். இப்போது நேர்மையான அரசியலுக்கு இடமில்லாத நிலை காணப்படுகிறது. இத்தகைய பின்னணியில் இனி வரும் தேர்தல்களில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவை நான் எடுத்துள்ளேன். 50 ஆண்டுகளாக மாநில மக்கள் என்னை அவர்களில் ஒருவராக கருதி அன்புடன் வழிநடத்தி வந்துள்ளனர். அந்த நன்றிக்கடன் என் மீது உள்ளது. எனவே எனது எதிர்கால வாழ்க்கையும் பொதுச் சேவைக்கே அர்ப்பணிக்கப்படும் என சித்தராமையா தெரிவித்தார்.